அனைவருக்கும் வணக்கம். சவுந்தர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக குரூப் 2A டெஸ்ட் சீரிஸ் புதுசா லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போர்டு பாத்தீங்கன்னா 2க்கும் 2Aக்கு 2க்கு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பாகவும் 2Aக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 அண்ட் 2A ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் இருந்துச்சு. இப்போ 2A பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வித் அப்ஜெக்டிவ் டைப்ல பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த 2A டெஸ்ட் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா எப்போதுல ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 18th November 2024 ல பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்றோம். நம்மளோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 8500 ஃபார் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா 8500 ஃபீஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க அட்டென்ட் பண்ணணும்னா ஸோ இங்க இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா பண்ணணும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க கால் நம்பர்ஸை பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணினாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போத் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருப்போம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா யார் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க அவங்களுக்கு கிராஷ் பிரைஸ் கொடுக்கறதாவும் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மொத்த டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா 30 டெஸ்ட் பாத்தீங்கன்னா கவர் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாம 2க்கு 2Aக்கான ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா சீரீஸ்ல டெஸ்ட் ஆட் ஆன் தான் ஆகும். அதனால ஸோ 30+ டெஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது மட்டும் இல்லாம ஓவரால் டெஸ்ட் சீரிஸோட டாப்பருக்கு பாத்தீங்கன்னா 5000 rupees கேஷ் பிரைஸ் கொடுக்கறதா நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஸோ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் சீரிஸோட டீடைல்ஸ் அப்புறம் இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த டெஸ்ட் மோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இருக்கு. நீங்க ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா எங்களோட லேபே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்துக்கலாம். ஸோ அதோட வென்யூ பாத்தீங்கன்னா சவுந்தர் ஸ்டடியால் 15th மெயின் ரோட்ல இருக்கு. அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ்க்கு கவலை வேணாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல இருந்தே நீங்க எழுதிக்கலாம். பட் நீங்க ஆஃப்லைன்ல எழுதணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ இந்த வென்யூக்கு வந்தா மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் சைக்கிள்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த பாத்தீங்கன்னா 3 சைக்கிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சைக்கிள் பாத்தீங்கன்னா மண்டே அண்ட் தேர்ஸ்டே, செகண்ட் சைக்கிள் பாத்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே, தேர்ட் சைக்கிள் பாத்தீங்கன்னா வெனஸ்டே ஆர் சாட்டர்டே. ஸோ இதுல நீங்க இந்த 3 சைக்கிள் ஏதோ ஒரு சைக்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த 3 சைக்கிள்ல இருந்து நீங்க டைம் ஸ்லாட்ஸும் உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கான அவைலபிலிட்டி நாங்க கொடுத்துருக்கோம். இந்த டைம் ஸ்லாட்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்லாட் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பாத்தீங்கன்னா 7 AM to 10 AM, ஸ்லாட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா 10:30 AM to 1:30 PM, அண்ட் ஸ்லாட் நம்பர் 3 2 PM to 5 PM, ஸ்லாட் நம்பர் 4 5:30 to 8:30 PM. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க எந்த ஸ்லாட் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். நமக்கும் மற்ற இன்ஸ்டியூட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட்ல ஜெனரல் ஸ்டடிஸ் அதிகமா கொடுத்துருப்பாங்க. ஆர் ஒரு சில டெஸ்ட் மட்டும் லாங்குவேஜே தனி டெஸ்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா விச் மீன்ஸ் எல்லா டெஸ்ட்லயுமே பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்ன் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் 100 கொஸ்டின்ஸும், ஜெனரல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸும், இன்டெலிஜென்ஸ் அதாச்சு ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ். இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்லயுமே நம்மளது மாறவே மாறாது. ஸோ இவங்க 100 கொஸ்டின்ஸ்னா நம்மளும் 100 கொஸ்டின்ஸ் தான். ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு லாங்குவேஜ் 60 கொஸ்டின்ஸ்னா நம்மளும் 60 கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ்னா அதே மாதிரி 40 கொஸ்டின்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த குவரிஸ்க்கான ஜிமெயில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வென்யூவோட மேப் உங்களுக்கு வந்துடும். ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் நம்மளுடைய டெஸ்ட் சீரிஸ்க்கும் மற்ற இன்ஸ்டியூட்ஸோட டெஸ்ட் சீரிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா நிறைய ஃபேக்சுவலா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி போர்டு எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்க ஈக்குவலா ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கணும், ஃபேக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அனலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இது மூணுமே இருந்தாதான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய காம்படேட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். அப்படின்னும் போது நம்மளுடைய கொஸ்டின் பேப்பருமே பாத்தீங்கன்னா கான்செப்சுவலாகவும் இருக்கும், ஃபேக்சுவலாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அனலிட்டிக்கலாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம ரியல் டைம் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த ரியல் டைம் ப்ராக்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 செக்ஷன்ஸ் இருக்கு. ஜெனரல் ஸ்டடிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்கு. ஸோ இப்படி நம்ம இந்த 3 செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லயுமே நம்ம இந்த ப்ராக்டிஸ் இங்கிருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், மற்ற இன்ஸ்டியூட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜே பாத்தீங்கன்னா தனி டெஸ்டா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஆர்எல்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸோட கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஆனா நம்மளது அப்படி இருக்காது.
டிஎன்பிசியோட எக்ஸாக்ட் பேட்டர்ன் என்னமோ அந்த பேட்டர்ன் தான் நம்ம கிட்ட இருக்கும். 100 கொஸ்டின், ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் ஹேஸ் 100 கொஸ்டின்ஸ் ஃபார் ஜிஎஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின்ஸ் ஃபார் லாங்குவேஜ், 40 கொஸ்டின்ஸ் ஃபார் ரீசனிங். ஸோ அப்படின்னும் போது நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கு. நம்மளோட டெஸ்ட் சீரிஸோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொன்னதா 8500 rupees. ஸோ இந்த ப்ரைஸை வச்சுக்கிட்டு இவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க தேவையில்ல. உங்களுக்கு நீங்க எழுதுற ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்களோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த குவாலிட்டி எங்களுடைய கடைசி டெஸ்ட் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸ் வித் அவர் டெஸ்ட் சீரிஸ். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈச் 5 டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்த அந்த முதல் 5 டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோனோட்டோனஸாக இல்லாமல் எல்லா யூனிட் நமக்கு 5 யூனிட் இருக்கு. அந்த 5 யூனிட்டோட மிக்சடு தான் 5 டெஸ்ட் வரும். அந்த 5 டெஸ்டோடைய ரிவிஷன் டெஸ்ட் தான் அடுத்த டெஸ்ட்டாக வரும். ஸோ அப்படின்னும் போது ஈச் எவ்ரி 5 டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 5 டெஸ்ட் முடியும் போது நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெறும் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாமல் நீங்கள் இந்த எக்ஸாமோட மாஸ்டர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிமுலேஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த நம்மளுடைய சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட சிமுலேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரியான சிமுலேஷனையும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் பயப்படுவோம். நீங்கள் பதட்டம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோமோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டுன்னு நினச்சி நம்ம பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர் சாரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. மொத்தம் 27 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸோட ரீசனிங் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 27 டாபிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 times ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 times வந்து ரிவைஸ் பண்ணிடுவீங்க. அட் த சேம் டைம் நம்ம டெஸ்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30, செக்ஷனல் வைஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20, ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4, கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இங்கே நீங்கள் ஒரே ஒரு கரண்ட் அஃபேர் டெஸ்ட்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லா டெஸ்ட்லையுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 days to 15 days வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5, இதில் 2 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஷெடியூல். ஸோ இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜிஎஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின். நான் சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து இப்படி தான் போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் வைஸ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு டாபிக் அப்படின்னும் போது நீங்கள் அந்த டாப்பிக்கில் A to Z வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 60 கொஷின்ஸ்னும் போது நீங்கள் அந்த டாப்பிக்கில் A to Z படிக்கிற மாதிரி ஆகிடும். அட் த சேம் டைம் நீங்கள் ஜென்ரல் தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு இந்த செக்ஷனல் டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 times ரிவைஸ் பண்ணிடுவீங்க. அட் த சேம் டைம் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, அப்புறம் டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, நீங்கள் டெஸ்ட் 5 வரும்போது டெஸ்ட் 5 5 யூனிட் நீங்கள் முடிச்ச உடனே நீங்கள் 6th டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் வந்து போகும். ஸோ இந்த ஷெடியூலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த லிங்க் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் மட்டும் நான் காட்டிடுறேன். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 5 ஃபுல் டெஸ்ட்டில் 3 ஃபுல் டெஸ்ட் தனியாகவும் 2 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஷெடியூல் நான் அகைன் சொல்கிறேன். இதோட லிங்க் வந்து சீரிஸ்க்கான ஷெடியூல். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.